Hi students, this is Madhavi from KingMakers IAS Academy. A warm greetings to all of you. Mains 2025 எழுத போற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் congratulations for winning this prelims 2025. நிறைய பேருக்கு வந்து prelims எழுதியிருப்பாங்க, நிறைய பேருக்கு கிளியரா இருக்கும், நிறைய பேருக்கு கிளியரா இருக்காது. கிளியர் ஆனாதவங்க மெயின்ஸ் 2020க்கு யூ ஷுட் பி ரெடி. இன்னிலிருந்து ஆப்ஷனல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸில் ஏதாச்சும் கேப் இருந்ததுன்னா அதை வந்து கண்டென்ட்டை மேக் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஏதாச்சும் போட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போது வந்து உங்களுக்கு குரூப் 1 வருது, அதை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த ப்ரிப்பரேஷன் வந்து மெயின்ஸோட 2026க்கான ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். பட் ஃபார் மெயின்ஸ் 2025 ஆஸ்பிரன்ஸ் this is the video for you. நிறைய பேர் நிறைய questions வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான செஷன் தான் இது, மெயின்ஸ் Q&A செஷன். இந்த Q&A செஷனில் நிறைய கேள்விகளை வந்து நான் ஆன்சர் பண்ண தான் போகிறேன். பட் இதில் இருக்கிற சில பேசிக் கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். நிறைய கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கொஸ்டின்ஸை வந்து போடுங்க. மெயின்ஸ் 2025க்கான என்ன அகாடமிக் கொஸ்டினாக இருந்தாலும் I'll address that in that particular comment section itself or in further videos. So with that, let's go into the basic questions. So mains Q&A session la please come. So the first question is, do I have to give introduction and conclusion? What is the answer? நீங்களே யோசிங்க. What would be your answer? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். பட் வாட் இஸ் மை சஜஷன் ஆர் மை அட்வைசஸ், நிறைய டாப்பர்ஸோட பேப்பரை பார்த்துட்டு தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருமே உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. என்னென்னா இன்ட்ரோடக்ஷனுக்கு சிலதுக்கு கொடுப்பாங்க, சிலதுக்கு கொடுக்காம இருப்பாங்க, கன்க்ளூஷன் சிலதுக்கு கொடுப்பாங்க, சிலதுக்கு கொடுக்காம இருப்பாங்க. அப்போ என்னதான் மேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, தேர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். யூபிஎஸ்சியில் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். நீங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து தான் டாப்பர் ஆவீங்கன்னு அவசியம் இல்லை, கன்க்ளூஷன் கொடுத்து தான் டாப்பர் ஆவீங்கன்னு அவசியம் இல்லை. பட் இட் வில் கிவ் யூ அ ஹோலிஸ்டிக் வியூ டு த ஆன்சர். அதாவது ஒரு ஆன்சரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஒரு திருப்தி வந்து அந்த எக்ஸாமினருக்கு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒன்றும் நம்ம லெட்டர் ரைட்டிங்லாம் எழுத போகிறதில்ல. ஸோ லெட்டரிங் ரைட்டிங்கில் ஃப்ரம் டு அட்ரஸ், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, சின்சியர்லி அப்படின்லாம் நம்ம வந்து ஒரு ஃபார்மேட்டை கொடுத்து அப்படி தான் எழுதணும், அப்போ தான் மார்க் வரும், இதுக்கு 2 மார்க் அது 2 மார்க் அப்படின்லாம் எந்த ஒரு கிளியர் கட்டான ஒரு கீயும் வந்து யூபிஎஸ்சி வந்து ஒரு எக்ஸாமினருக்கு கொடுக்க போகிறது இல்லை. ஸோ கீழே என்ன இருக்குன்னா, ஒரு யூபிஎஸ்சி கீழே பேசிக்கான கீவேர்ட்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இது மட்டும்தான் இருக்கும். ஒரு ஆன்சருக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும், கீவேர்ட்ஸ், அதுக்கு எவ்வளோ மார்க், ஒரு மினிமம் மார்க் எவ்வளோ போடலாம், மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க போகிறாங்க. அது வந்து ரொம்ப மேக்ஸிமமாக போட்டிருந்தாங்கன்னா ஒரு செகண்ட் எவாலுவேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஐடியா. வென் எக்ஸாமில் உங்களோட பேப்பர் எவாலுவேட்டர் கையில் போகும்போது இந்த ஒரு பேசிக் ரூல்ஸ் தான் இருக்க போகுது. தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் மென்ஷனிங் தட் இன்ட்ரோடக்ஷன் அவங்க கொடுத்து தான் ஆகணும், கன்க்ளூஷன் கொடுத்து தான் ஆகணும், இதுக்கு ஒரு 2 மார்க், இதுக்கு ஒரு 2 மார்க்னு என்றைக்குமே அவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் கொடுக்கணுமா அப்படின்னா, மாதவி மேம் சொன்னாங்க அதனால நான் இனிமேல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. மாதவி மேம் சொன்னாலும் சொல்லலைனாலும் உங்களுக்கே தெரியும், தேர் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரைட்டிங். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லலாம் நம்ம எழுதியிருப்போம். நம்ம வந்து இது ஹெச்எஸ்சி எக்ஸாமில் இல்லை மெட்ரிக் எக்ஸாம், ஸ்டேட் போர்டு எக்ஸாம், வாட் எவர் இட் இஸ், அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து இப்படி எழுதுனா மார்க்ஸ் வரும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டை நம்ம வச்சுருப்போம்ல, அப்போ ஹை ஸ்கோர் வரும்ல. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் வி ஆர் எம்பசைசிங் கோ ஃபார் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன். பட் கீப் இட் வெரி சிம்பிள். இதை நீங்கள் 2 to 3 லைன்ஸ் வச்சுக்கிட்டு இதையும் 2 to 3 லைன்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரைட்டிங். எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு எஸ்ஓபி இருக்கணும், எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்தாதான் மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக வரும். அந்த ஒரு ஆங்கிளில் தான் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் கொடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அது எப்படி கொடுக்க போகிறீங்க? இம்ப்ரெசிவாக கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அடிஷ்னல் மார்க் வரும். ஆனால் அதுக்காக கொடுக்கலன்ற போது நெகட்டிவ் மார்க் வராது. ஏன்னா யூபிஎஸ்சியில் மெயின்ஸில் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை, ஆனால் நிறைய தவறுகள் பண்ணால் பெனால்ட்டி மார்க்கிங் இருக்குது. பெனால்ட்டி மார்க்கிங் பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே இந்த KingMakers IAS Academy சேனலில் நம்ம போட்டிருக்கோம், அதை தயவு செய்து பாருங்கள். பட் நெகட்டிவ் மார்க்கிங் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மெயின்ஸில் இல்லவே இல்லை. ஸோ அதனால் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் கொடுக்கணுன்னா மை சஜஷன் வுட் பி எஸ், கிளியர் கட் எஸ். பட் சில நேரத்தில் when there is a paucity of time, when you are not able to come up with a conclusion or an introduction, keep yourself free not to write it.
ஏன்னா நம்ம வந்து ஒரு கொஸ்டினை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தான் முக்கியமே தவிர பெஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பெஸ்ட் கன்க்ளூஷன்லாம் உங்களோட அடிஷ்னல் மார்க்ஸ்க்கு மட்டும்தான் தவிர அது வந்து உங்களுக்கு அதுவே மார்க்காக வந்து மாறாது. ஓகே, ஸோ அதனால் இட் இஸ் பெட்டர் to go for introduction and conclusion. If not possible, don't go with. But அதே நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக உட்காந்து எல்லாத்துக்கும் இன்ட்ரொடக்ஷன் கன்க்ளூஷன் கொடுக்காம எழுதாதீங்க. பட் a little bit of introduction is very very important. பட் கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட் வரும்போது கடைசியில் ஸ்பேஸ் இல்லாமல் கூட நீங்கள் சில நேரத்தில் கன்க்ளூஷனாக விட்டுறலாம். பட் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1 line of conclusion கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ 1 line of introduction and 1 line of conclusion I would recommend. பட் அதை வந்து கொஸ்டினில் இருக்கிற அதே கண்டென்ட்டை ரிப்பீட் பண்ணாதீங்க. டோன்ட் ரிப்பீட் வாட் எவர் இட் இஸ் இன் த கொஸ்டினை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து எழுதுங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷனுக்கு நம்ம தனியாக கொடுக்கலாம். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Do we have to start with 15 marker or 10 marker? பட் இந்த கொஸ்டினை நான் இன்னும் ப்ராடாக யோசிக்கிறேன். எத்திக்ஸில் எல்லாரும் கேஸ் ஸ்டடி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, இதுவும் ஒரு கேள்வி. எத்திக்ஸில் கேஸ் ஸ்டடி ஆரம்பித்து அப்புறம் தியரிக்கு போகலாமா? இதில் பிக்கர் கொஸ்டின் தானே யூஸ்வலாக நம்ம 10th 12th வந்து நம்ம எழுத சொல்லுவாங்க. ஸோ அதனால் 15 மார்க்கரை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் 10 மார்க்கரை எழுதலாமா அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். ஏன்னா அதில் தான் அதிக மார்க் போடுறாங்க. அதை ஃபஸ்ட்டு நீட்டாக எழுதிட்டோன்னா நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். இதில் எப்படினாலும் மிஞ்சி போனால் 4 மார்க் to 6 மார்க் தான் போட போகிறாங்க. அதை எதுக்கு உட்காந்து நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது? இப்படி தான் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். பட் அகெயின் the humble suggestion from all across the toppers is start with 10 marker. அகெயின் இதுலேயும் ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இருக்குது. இது ஒரு சின்ன சஜஷன் தான். ஒரு 60% பீப்புள் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த ஒரு சஜஷன் வந்து நானும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நான் வந்து இதை பெட்டர்னு தோணுது. ஏன்னா 10 மார்க்கர் will give you the first impression. ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாருக்கும் தெரியும். அந்த தாட் ஃபார் த டே வந்து இந்த பழமொழி புதுமொழியாகவும் இருக்குது. இந்த பழமொழி வந்து பார்த்திங்கன்னா எவர்கிரீனாகவும் இருக்குது. ஸோ அதனால் இந்த பழமொழி வந்து எப்பயுமே கரெக்டு தான். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 10 மார்க்கர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க. உங்ககிட்டயே நீங்களே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். எப்படி மேம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனா 10 மார்க் இருக்குது, நான் 7 minutes இல்லைனா லெஸ் தேன் 7 minutes மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க. ஏன் நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னா அப்போ தான் டைமில் முடிச்சுட்டு 15 மார்க்கருக்கு நம்ம தாவ முடியும். ஸோ 10 மார்க்கரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் 15 மார்க்கர் அந்த நல்ல ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வரும். அதுக்கப்புறம் 15 மார்க்கரை நீங்கள் சஃபிஷியன்ட் டைமில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால் ப்ளீஸ் பி ஸ்ட்ரிக்ட் வித் யோர் செல்ஃப் அபவுட் த டைம் இன் விச் யூஆர் க்ளோசிங் அப் 10 மார்க்கர். இல்லை மேம் என்னால் 6 minutes வந்து உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போடும்போதே இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பட் அதர்வைஸ் ஆல்சோ இந்த ஃபைனல் டெஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா 1 hour மட்டுமே நீங்கள் 10 மார்க்கருக்கு கொடுங்க. 1 hour மட்டும் 10 மார்க்கரை கொடுத்து எங்கே நீங்கள் முடிக்கிறீங்களோ அங்கேயே ஹார்டாக நீங்கள் கில்லட்டின் க்ளோஷர் மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு 15 மார்க்கருக்கு தாவிடுங்க. அதுக்கப்புறம் 15 மார்க்கரை முடிச்சுட்டு திருப்பி 10 மார்க்கரில் எதை முடிக்கலையோ அதை வந்து உட்காந்து பாருங்கள். அண்ட் எந்த ஒரு பவுன்சர் கொஸ்டின் இருந்தாலும் உட்காந்து ஓவராக யோசிக்காதீங்க. அதை திருப்பி நீங்கள் ரீவிசிட் பண்ணிக்கலாம். சில கொஸ்டினுக்கு நீங்கள் ஒரு 10 secondsக்கு மேலே யோசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு தாவிடுங்க. 10 seconds இல்லை, ஒரு 30 seconds வச்சுட்டு நீங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு தாவிடுங்க. இல்லை எனக்கு பார்த்த மாதிரி இருக்குது அந்த கொஸ்டினை என்னால் மேனேஜ் பண்ணணும்னா கொஞ்சம் எழுதிட்டு கூட நீங்கள் அடுத்து தாவிடலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினையும் பாதியில் தொங்க விட்டுட்டு அதை ஓடிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் கொஸ்டினை ஃபுல்லாக முடிச்சிடுங்க. பட் டைமில் ஸ்ட்ரிக்டாக இருங்க. அதர்வைஸ் யூ வில் நாட் பி ஏபிள் டு கம்ப்ளீட் த 15 மார்க்கர். ஸோ 1 hourல ஒரு கில்லட்டின் க்ளோஷரில் 10 மார்க்கரை முடிச்சுட்டு அடுத்து 15 மார்க்கருக்கு போயிட்டு திருப்பி நீங்கள் 10 மார்க்கர் வாங்க. ஆனால் எந்த 10 மார்க்கரை நீங்கள் விடுறீங்கன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எது ரொம்ப தெரியல ரொம்ப யோசிக்கிற மாதிரி வருது அப்படின்னா அதை தாராளமாக நீங்கள் விட்டுட்டு 15 மார்க்கருக்கு எழுதி முடிச்சுட்டு திருப்பி அந்த 10 மார்க்கரை ரீவிசிட் பண்ணலாம். அதே மாதிரி தான் 15 மார்க்கர். 15 மார்க்கரில் நிறைய விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு 2-3 கொஸ்டின் தெரியல ஓவராக யோசிக்கிற மாதிரி வருதுன்னா இன்னொன்று 4 பாயிண்ட்ல சில நேரத்தில் ஒரு 4 பாயிண்ட்ல நீங்கள் நின்று நிறைய யோசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த நேரத்தில் ஷிஃப்ட் பண்ணலாம். பட் ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அதுவே டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன் ஒரு 10 மார்க்கருக்கு 1 hour டைம் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு 15 மார்க்கரை முடிச்சுட்டு அப்புறம் 10 மார்க்கருக்கு திருப்பி வரலாம். தட் கேன் பி டன். பட் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் 10 மார்க்கரை கொடுக்கலைன்னா தட் வில் ஹாவ் அ பேட் இம்ப்ரெஷன். நீங்கள் அந்த ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு வந்து ரொம்ப லெஜிபிளாக இல்லாமல் போயிடும். ஸோ அந்த ஸ்பீடில் நீங்கள் ஃபஸ்ட்டு 10 மார்க்கர்ஸில்
கீவேர்ட்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா அது வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணும். ஸோ தட் இஸ் மை சஜஷன். அனதர் இஸ் அகெயின் கேஸ் ஸ்டடியிலையும் நீங்கள் என்ன பிரச்சனைனா, கேஸ் ஸ்டடியை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. அதனால தியரியில் நீங்கள் நின்றுடுவீங்க. இன்னொன்று, நீங்கள் தியரி எழுதும் போது நிறைய கீவேர்ட்ஸ் வந்து உங்கள் மண்டையில் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் மனசில் ஓட ஆரம்பிக்கும் போது அந்த கீவேர்ட்ஸே உங்களுக்கு கேஸ் ஸ்டடிக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, கேஸ் ஸ்டடிக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். அதை நீங்கள் தியரி எழுதும் போது ஒரு ஃப்ளோவில் நீங்கள் கேஸ் ஸ்டடியை கடன்னு முடிச்சிருவீங்க. டோன்ட் வரி. இன்னொன்று, கேஸ் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக டிஃப்ரென்ஸ் காட்ட முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் இவன் தப்பு பண்ணுறான், இவன் கரெக்டாக பண்ணுறான்றது ஆன்சர் தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது தியரியில் தான் யூ கேன் ஷோ டிஃப்ரென்ஸ் வித் லாட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், வித் லாட்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ். ஸோ அந்த தியரியை பெஸ்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டடி தாவுறது பெஸ்ட்டாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், do I have to underline or box or capitalize? Answer என்ன? Think about what is your strategy. Underline பண்ணுவீங்களா, capitalize பண்ணுவீங்களா, box பண்ணுவீங்களா? மேம் நான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னா சூப்பர், நான் கேபிட்டலைஸ் பண்ணுவேன்னா அதுவும் சூப்பர், அண்டர்லைன் மட்டும் பண்ணுவேன் அது சூப்பர், இல்லை மேம் அண்டர்லைன்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா that should be done. ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ சம்திங். ஓகே, சம்திங் ஓகே இஸ் பெட்டர் தேன் நத்திங் தான். ஸோ சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஸோ அண்டர்லைன் ஒரு பாக்ஸ் ஆர் கேபிட்டலைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் பாக்ஸிங் வந்து ரேராக வச்சுக்கோங்க. ஏன்னா அது டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ ஒரு லைன் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி கரெக்டாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தான். ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸிங் வந்து ஏதாச்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீவேர்டை மட்டும் பாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. இல்லை ஏதாச்சும் கோட்டை வந்து பாக்ஸ் பண்ணுறீங்கன்னா நடுவில் வந்து அந்த கோட்டை வந்து பாக்ஸ் பண்ணுங்கள். தட் கேன் பி டன். அண்டர்லைனிங் இஸ் மஸ்ட். ஓகே, ஏன்னா எக்ஸாமினர் இஸ் அ வெரி லேசி பர்சன் எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸாமினருக்கு நான் இந்த கீவேர்டு தான் நான் எனக்கு மார்க் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பயுமே எடுத்து காட்டணும். ஸோ அதுக்காக அண்டர்லைன் பண்ணுறது இஸ் அ மஸ்ட். கேபிட்டலைஸ் பண்ணுறது உங்களோட நேச்சராக இல்லை உங்களுக்கு ஹேபிட்டாக இருந்ததுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லாமல் அதை ட்ரை பண்ணாதீங்க. பட் நான் வந்து தீனதாபி டாப்பர் தீனதாபி அவங்க பேப்பர்லேருந்து நான் கேபிட்டலைஸ் பண்ணுறதை வந்து பார்த்துருக்கேன். அதை வந்து என்னோட எஸ்ஏல வந்து நான் இன்கார்பரேட் பண்ணேன். அந்த டைம் எனக்கு 140 கிடைச்சிது. பட் கேபிட்டலைஸ் பண்ணதுனால 140யா இல்லை நல்லா எழுதுனேன்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங் யூ, கேபிட்டலைஸ் இஸ் அனதர் வே ஆஃப் ஹைலைட்டிங் த வேர்ட்ஸ். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னா தயவு செய்து டெஸ்ட் பேட்ச்லேயே அந்த ட்ரையல் அண்ட் எரரில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வரும்னா ஸ்டிக் ஆன் டு தட் ஸ்ட்ராட்டஜி. அதர்வைஸ் ப்ளீஸ் டோன்ட். ஃபைனலாக வந்து பண்ணாதீங்க. இப்போயே ட்ரை பண்ணி பாருங்கள், வரலைன்னா விட்டுருங்க, வந்துச்சுன்னா பெட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி. ஸோ அன்பாக்சிங் ரேர், அண்டர்லைன் ஆர் கேபிட்டலைஸ். ஓகே, அண்ட் அண்டர்லைனை வந்து பேசிக்காக வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் பண்ணணும். இன்னொரு கேள்வி என்ன வரும்னா, மேம் அண்டர்லைன் பண்ணுறது ஒரு கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அண்டர்லைன் பண்ணவா, இல்லைனா எழுதும் போதே அண்டர்லைன் பண்ணணுமா அப்படின்னா எழுதும் போதே அண்டர்லைன் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பி எல்லாத்தையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் அண்டர்லைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எஸ்ஏக்கு வேணால் நீங்கள் அப்படி பண்ணலாம். ஈவன் எஸ்ஏக்கு கூட அந்த ஹேபிச்சுவேட் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் எழுதும் போதே அண்டர்லைன் பண்ணுற ஹேபிட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எழுதும் போது ஒரு பேராகிராஃபில் 2 கீவேர்டு இல்லை 1 கீவேர்டு தான் அண்டர்லைன் ஆயிருக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்காந்து எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ இட் ஷுட் பி விசிபிள். அதாவது ரொம்ப நீட்டாகவும் இருக்கணும். அண்ட் 1 or 5 ஓகே, ஒரு பேப்பரில் ஒரு 5 to 6 கீவேர்ட்ஸ் மட்டும்தான் அண்டர்லைனாக இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த 5-6 மார்க்ஸ் வர மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வெரி ப்ராப்பர்லி ஸ்பெசிஃபிக்காக மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்கள். அண்ட் ஒரு பேராகிராஃபில் 1 or 2 அண்ட் இன் பேஜ் 4 to 6 ஓகே, அது மட்டும்தான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். ஸோ தட் இஸ் மை சஜஷன். ஸோ அண்டர்லைன் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, ஃப்ளோலையே அண்டர்லைன் பண்ணுங்கள். நீங்கள் எழுதுகிற ஃப்ளோலையே அண்டர்லைன் பண்ணுற ஹேபிட்டை வந்து கொண்டு வந்துக்கோங்க. இட் வில் கம் ஒன்லி பை ப்ராக்டிஸ். ஓகே, அண்ட் அண்டர்லைன் பண்ணுறது நான் இப்படி பண்ணுவேன் மேம், எனக்கு வரவே மாட்டேங்குதுன்னா அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமெம்பர், நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வராது தான். நீங்கள் உட்காந்து ஸ்கேலில் கோடு போடணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஹேபிச்சுவலாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே வந்துடும். டோன்ட் வரி. Next question, do I have to write in paragraph or bulletins? What is the answer? Again, it depends. Of course, for an essay, there is no bulletins. Bulletins is a no-no. So, bulletins பண்ணவே கூடாது. This is a no-no. But in a GS paper, you can go for a paragraph or a bulletin. நிறைய ஆப்ஷனலில் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் மட்டும்தான் எழுதணும்னு சில பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க.
அந்த ஸ்ட்ராட்டஜியும் நிறைய டாப்பர்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்க. நிறைய டாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொடுக்காம புல்லட்டின் கொடுத்து ஆப்ஷனலில் ஜெயிச்சிருக்காங்க, ஆப்ஷனில் ஹை ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா நிறைய மென்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க பேராகிராஃப் மட்டும் தான் எழுதுங்க, புல்லட்டின் எழுதாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க புல்லட்டின் எழுதி நிறைய ஸ்கோர் வாங்கின டாப்பர்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ தேர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். பட் என்னன்னா அகெயின் இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, இப்போ ஜிஎஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விசிபிளாக ஒரு பாயிண்ட்டை நம்ம காட்டணுன்றதுக்காக புல்லட்டின்ஸ் இஸ் பெட்டர். ஓகே, ஸோ பேராகிராஃபை வந்து நம்ம எஸ்ஏக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு புல்லட்டின்ஸை நம்ம ஜிஎஸ்க்கு வச்சுட்டு ஐ வில் டெல் யூ ஆப்ஷனலாக நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ தட் இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஆப்ஷனலில் வந்து பேராகிராஃபில் எழுதினாலும் சரி, புல்லட்டின்ஸில் எழுதினாலும் சரி, இல்லை நீங்கள் சிலதை பேராகிராஃபில் எழுதிட்டு நடுவில் சில விஷயங்களை புல்லட்டின்ல எழுதினாலும் சரி. ஈவன் ஃபார் ஜிஎஸ் யூ கேன் டூ தட். ஓகே, எப்படியும் இன்ட்ரடக்ஷனாக பேராகிராஃபில் தான் எழுத போகிறீங்க, உள்ளே இருக்க பாடியை சில இடத்துல பேராகிராஃப் எழுதிட்டு நடுவில் புல்லட்டின்ஸில் எழுதினாலும் தட் இஸ் வெரி குட். ஏன்னா அதில் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். ஓகே, ஆன்சர் இஸ் ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், do I have to count my words to keep up 150 or 250 word limit? So word limit எல்லா questions-லயும் இருக்கு. 10 mark இருக்கு 150 words, 15 mark இருக்கு 200 words சிலதுல கொடுக்குறாங்க, 250 words சிலதுல கொடுக்குறாங்க. சில நேரம் 12.5 marker question-ல 200 words கொடுக்குறாங்க, 250 words கொடுக்குறாங்க. So it depends. But மேம் 200 வேர்ட்ஸ்க்கு தான் நான் இன்னைக்கு இதுவரை நான் ப்ராக்டிஸ் ஆகிருக்கேன், 250 வேர்ட்ஸ் எப்படி எழுதணும்னு தெரியாது. இல்லை மேம் நான் வேர்டை வந்து கவுண்ட் பண்ணணுமா அப்படின்னா நோ. உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்க்கு 150 வேர்ட்ஸு அல்ல மினிமலாக, அதாவது 150 வேர்ட்ஸ் மினிமலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக எவ்வளோ வரும்ன்றதை பாருங்கள். ஸோ ஒரு பேஜில் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்க்கு, அதாவது என் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், சில நேரம் நான் பெருசாக எழுதுவேன். பட் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் சின்னதாக இருந்தது, எனக்கு 150 வேர்ட்ஸ் இவ்வளோ தான் வரும் அப்படின்னா அது ஒரு குத்து மதிப்பாக நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஸ்பேஸ் எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதையே நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். இதோட 200 வேர்ட்ஸ்ன்னு திடீர்னு யூபிஎஸ்சியில் மாற்றினானா அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். 250 வேர்ட்ஸில் அவங்க வந்து ஆல்ரெடி 3 pages கொடுத்துருக்காங்க. அகெயின் 3 pagesல இவ்வளோ வரலாம், இவ்வளோ வரலாம். ஸோ உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் 150 வேர்ட்ஸ், 250 வேர்ட்ஸ் இல்லை 200 வேர்ட்ஸ் எவ்வளோ வருதுன்றதை மட்டும் பார்த்துக்கிட்டு, இல்லைன்னா ஒரு லைனில் எவ்வளோ வேர்ட்ஸ் வருதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க. அதே தான் நீங்கள் எஸ்ஏக்கும் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு 1200 வேர்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ பேஜஸ் யூஸ்வலாக ஆகுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த எக்ஸாம்லையும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். நீங்கள் உட்காந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்பர்ஸ் கவுண்ட் பண்ண முடியாது. பட் இப்போ கரண்ட்டாக நீங்கள் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்கன்றதை நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை கவுண்ட் பண்ண உங்களுக்கு மைண்டு வந்து ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணி வச்சிடும். ஓகே, நான் வந்து ரொம்ப வேர்ட் லிமிட் அதிகமாக போகுது, ஸோ அதனால் நான் கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும், இல்லை நான் வேர்ட் லிமிட்டோட கம்மியாக தான் எழுதிட்டு இருக்கேன், நான் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ப்ராசஸிங் வந்து உங்கள் மைண்ட் பண்ணும். பட் நீங்கள் வந்து இந்த ஸ்பேஸை வந்து மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ 150 வேர்ட்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் ஸ்பேஸை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுவே போதும். அண்ட் அனதர் ஒன்ஸ் அட்வைசஸ், அந்த ஸ்பேஸை எல்லா கொஸ்டினுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஒரு டாப்பர் வந்து எனக்கு சொன்னார். என்னென்னா, அந்த எக்ஸாமினருக்கு வந்து நீங்கள் எல்லா கொஸ்டினும் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னார். பட் அகெயின் பவுன்சர் ஏதாச்சும் வந்ததுன்னா அவங்களால அதை பண்ண முடியாது தான், தட்ஸ் ஓகே. பட் ரிமெம்பர் தட் எல்லா கொஸ்டினுக்கும் அந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அதாவது 1.5 பேஜ் எழுதுனீங்கன்னா எல்லாத்துக்கும் 1.5 பேஜ், 2 பேஜ் ஃபுல்லாக எழுதுனீங்கன்னா எல்லா ஆன்சருக்கும் அதே ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் கிவ்ஸ் அ பெட்டர் இம்ப்ரெஷன் டு த எக்ஸாமினர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கேன் ஐ யூஸ் பிளாக் பென் அண்ட் வாட் அபவுட் அதர் கலர்ஸ்? வாட் இஸ் த ஆன்சர்? ஸோ யூஸ்வலாக எல்லாரும் ப்ளூ பென் யூஸ் பண்ணுவாங்க, அதனால இந்த கேள்வி. பிளாக் பென் யூஸ் பண்ணலாமா? தாராளமாக. ப்ளூ ஆர் பிளாக், யூ கேன் ஃபாலோ எனி திங். ஈவன் ப்ளூ அண்ட் பிளாக் ஆல்சோ யூ கேன் ஃபாலோ. நீங்கள் அண்டர்லைன் பண்ணுறது பிளாக்கா ப்ளூவா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் ஐ வுட் நாட் சஜஸ்ட் தட். யூஸ் ஒன் பென் ஃபார் போத் அண்டர்லைனிங், ட்ராயிங் as well as writing. ஏன்னா அகெயின் அந்த ஸ்விட்சிங் ஆஃப் பென்ஸுக்கு டைம் ஆகுன்றதுக்காக தான் சொல்கிறேன். பட் அந்த ஸ்விட்சிங் ஆஃப் பென் பண்ணியும் அவங்க டைமை வந்து என்னால் டைமில் முடிக்க முடியும் அப்படின்னு பண்ணுறவங்கலாம் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் நம்ம வரமாட்டோம். பட் அது ஓகே, அந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அது ஓகே. நம்மளுக்கு என்ன வரும் அதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் யோசிச்சு எது வருது எது வரலை, எது உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க. ஸோ ஒரு பெண்ணை யூஸ் பண்ணியே போதும், நம்ம பேப்பரை கம்ப்ளீட் பண்ணால் போதும் அப்படின்னா நீட்டாக எழுதுங்க. பட் பென்னு ஒரு மேட்ரே இல்லை. நீங்கள் ப்ராப்பராக
ஒரு லைனுக்கும் ஒரு 2 வேர்டுக்கும் ஸ்பேஸ் பண்ணாலே நீட்டாக இருக்கும் ஒரு பேப்பர். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுவே போதும். இல்லை மேம் எனக்கு டயக்ராம் நான் வரைய போகிறேன், அதுக்கு நான் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் அகெயின் ஐம் டெல்லிங் யூ இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் அந்த டயக்ராமை கொஞ்சம் ஒரு பேப்பரில் ஒரு ப்ராப்பர் பாக்ஸ் போட்டு நீட்டாக சின்னதாக வரைஞ்சி அழகாக ரெப்ரசன்ட் பண்ணாலே போதும். அந்த பாக்ஸில் ப்ராப்பராக டைட்டில் இருக்கணும். எதோ ஒரு டயக்ராம் வந்து நீங்கள் நடுவில் வரையலாம், இல்லைனா சைடில் ஒரு பாக்ஸ் போட்டு வரையலாம், எந்த சைட்னாலும் ஓகே. பட் எண்ட் ஆஃப் த ஆன்சர் வரையக்கூடாது, ஸ்டார்டிங் ஆஃப் த ஆன்சர் வரையக்கூடாது, நடுவில் எங்கேயாச்சும் நீங்கள் வரையலாம். ஓகே, தட் இஸ் மை சஜஷன். ஓகே, அண்ட் கலர்ஸ் அகெயின் இட் டிபெண்ட்ஸ். உங்களால் சீக்கிரமாக முடிஞ்சதுன்னா கலர் யூஸ் பண்ணுங்கள். அகெயின் there are restricted கலர்ஸ். பிங்க் ரெட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, க்ரீன் ஷேட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இதுதான் யூஷுவல் சஜஷன். அது வந்து நீங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணணும். கேன் ஐ ட்ரா டயக்ராம்ஸ் யூஸிங் பென்சில்? நோ பென்சில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து யூபிஎஸ்சியோட கைட்லைன்ஸ்லேயே இருக்குது. ஸோ நோட் ஃபார் பென்சில்ஸ். பட் கலர்ஸ் அக்செப்டட். எந்த ஒரு கலர்ஸையும் உங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. இருந்தாலும் ரெட் ஷேடும் க்ரீன் ஷேடும் நாங்கள் வேணாம் தான் சொல்லுவோம். ஓகே, ஷுட் ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் த பேப்பர்? த ஆன்சர் இஸ், என்ன நினைக்கிறீங்க? கம்ப்ளீட் பண்ணால் தானே மார்க்ஸ் வரும் அப்படின்னு எல்லாரும் தான் சொல்லுவோம். கம்ப்ளீஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் தான். பட் அகெயின் குவாலிட்டி ஆர் குவான்டிட்டி அப்படின்ற ஒரு கேள்வி வருது. குவாலிட்டி வர்சஸ் குவான்டிட்டி. ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய டாப்பர்ஸ் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் வந்து குவான்டிட்டியை பார்த்துட்டு கிளியர் ஆனவங்களும் இருக்காங்க, குவாலிட்டியாக கிளியர் ஆனவங்களும் இருக்காங்க. அதாவது வெறும் 18 கொஸ்டின் எழுதி நல்ல மார்க் வாங்கி கிளியர் ஆனவங்களும் இருக்காங்க, ஃபுல் கொஸ்டின் அட்டன் பண்ணதுனால கிளியர் ஆனவங்களும் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு குவான்டிட்டி ஃபில் பண்ணி அவங்க 4 வாங்குவாங்க. இங்கே குவாலிட்டி ஃபில் பண்ணி 5, 6 கிளியர் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸில். ஸோ அதனால் இது கம்ப்ளீஷன் ஆஃப் பேப்பர் இஸ் இம்பார்ட்டன்ட் தான். அது எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுங்கள். பட் உங்களால் எது முடியுதோ அதை வச்சு நீங்கள் சந்தோஷப்படுங்க. பட் ஆல்வேஸ் எய்ம் ஹை. Always aim high to complete the paper. That is very, very important. Even group 1 TNPSC அதை தான் சொல்லுவாங்க, இதுக்கும் அதை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ கம்ப்ளீஷன் ஆஃப் பேப்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த 4 மார்க் இல்லை 2 மார்க் நீங்கள் அடிஷ்னலாக அந்த எழுதாத கொஸ்டினில் வாங்கியிருந்தால் அதுவே உங்களுக்கு ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகி ரேங்க்ஸ் எங்கேயோ போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம சொல்கிறோம் கம்ப்ளீஷன் ஆஃப் பேப்பர் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். பட் அகெயின் போத் இஸ் ப்ரொவைடிங் டாப்பர்ஸ். ஓகே, and can I leave the question I don't know? Again our suggestion is you can or you know need not. நிறைய கொஸ்டினை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். அதனால ஐ டோன்ட் நோன்னு எந்த ஒரு கொஸ்டினும் என்னை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இல்லை, கொஞ்சம் லாஜிக்கலாக யூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் கட்டாயம் எழுத முடியும். என்ன ஒரு பவுன்சர் கொஸ்டினாக இருந்தாலும், அது டெமோகிராஃபிக் வின்டராக இருந்தாலும் சரி, ட்விஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த அரோரா கொஸ்டினை கூட நிறைய பேருக்கு அது பவுன்சராக இருந்ததுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கிறவங்களும் சரி, என்ன மாதிரி கொஸ்டின் பவுன்சராக இருந்தாலும் சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி எழுதி முடிங்க. பட் அதுக்காக நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி யோசிக்காதீங்க. ஓகே, ஸோ ஐ டோன்ட் நோனா தாராளமாக நீங்கள் விட்டுறலாம். யாரும் உங்களை வந்து ஸ்கேல் எடுத்து அடிக்க போகிறதில்ல. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ஐ டோன்ட் நோ அப்படின்றத மேனேஜ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. பட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் வித் திஸ். ஓகே, fine. Then do I have to start writing or brainstorming and then write? அதாவது எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, யோசிச்சு பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு எழுது. இப்படி தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபியூ மெயின்ஸில் வந்து நிறைய சீனியர்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் தென் ஐ அண்டர்ஸ்டுட் தட் இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அந்த ஒரு 3 hours வந்து பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இருக்காது, எக்ஸப்ட் ஃபார் எஸ்ஏ. ஸோ எஸ்ஏக்கு மட்டும்தான் நீங்கள் 15 to 20 minutes வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும். ஓகே, ஏன்னா ஒன்று தான் எழுதுறோம், அது அழகாக எழுதணும். ஒன்று கண்ணே கண்ணன் மாதிரி. ஸோ 2 இருக்குது. ஓகே, ஸோ ஒன்று கண்ணே கண்ணன் அப்போ இருந்தது, இப்போ 2 இருக்குது. ஸோ 2 கண்ணே கண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம எழுதணும். ஸோ இந்த 15 to 20 minutes நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஃபார் ஜிஎஸ் இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அதனால தான் நிறைய நாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரெயின் ஆகிறோம். ஸோ பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. உட்காந்து நீங்கள் பெண்ணை அப்படி வச்சிங்கன்னா அப்படி எடுத்து அப்படி கையை பிடிச்சி வலிக்கிறதுக்கு தான் நீங்கள் பெண்ணை எடுப்பீங்க. அதுவரை நீங்கள்
கடகடன்னு எழுதிட்டு தான் இருக்கணும். ஸோ நாங்கள் நடுவுலலாம் ஸ்ப்ரே போட்டு ஜெல்லெல்லாம் தடவி கையெல்லாம் வலிக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை வலிக்கிற அளவுக்கு பெண்ணை ஹோல்ட் பண்ணி எழுதிக்கிட்டே இருக்கணும். ஸோ பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, திங்க் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, எழுதுறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். ஸோ அந்த திங்கிங் ப்ராசஸை எவ்வளோ ஷார்டன் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஸோ இந்த செஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, பிரெயின் ஸ்டார்மிங்க்கு எஸ்ஏயை தவிர வேறு எதுக்குமே டைம் இருக்காது. ஒரு 20 seconds to 30 seconds யோசிங்க. பட் மை சஜஷன் ஃபர்ஸ்ட் இஸ், ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் கொடுத்தோம் ஒரு 5 நிமிஷம், ஈவன் 2 to 3 minutes கூட போதும், ரீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு 1 to 20 கொஸ்டின்ஸை ரீட் பண்ணுங்கள். என்ன கொஸ்டின், எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிங்க. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் யூபிஎஸ்சி வந்து ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம், அந்த சர்ப்ரைஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அப்போயே நீங்கள் மார்க் பண்ணுங்கள். எது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது, எது நல்லா தெரியும், இல்லை சுத்தமாக தெரியாதது மட்டும் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மிச்சதெல்லாம் நீங்கள் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி எழுத தான் போகிறீங்க. ஸோ அந்த ஒரு 5 minutes will give you a ப்ரிப்பரேஷன் டைம். அந்த 5 minutes வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணி ஒரு ப்ரிப்பரேஷன் டைமை நீங்கள் கொடுத்தாதான் மைண்ட் வில் ப்ராசஸ் அண்ட் வில் செட்டில் அண்ட் பி ரெடி ஃபார் எனிதிங். ஸோ அந்த ஒரு 15 minutes, ஒரு 5 minutes ரீடிங் டைம் வந்து எப்பயுமே ஒரு கொடுங்க. இந்த 5 minutes ரீடிங் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்றதை நான் வந்து லேட்டர் டைமில் தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஆல்வேஸ் ஹாவ் திஸ் 5 minutes ரீடிங் டைம். ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்தோன்னா ஒரு 5 minutes எல்லாத்தையும் பார்த்துருங்க. ஓகே, ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நிறைய மிராக்கிள் பண்ணும், நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகே, அந்த மிராக்கிள் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, next is, can we strike out if we write wrongly? That's a very simple question. UPSC guidelines-ல என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஒரு விஷயத்தை நீங்க ஸ்ட்ரைக் பண்ணாலும் ஸ்ட்ரைக் பண்ணி கேன்சல்டுன்னு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஏதாச்சும் ஸ்பேஸ் வந்து மிச்சமா இருந்தாலும் நீங்க ஸ்ட்ரைக் பண்ணி கேன்சல்டு அப்படின்னு எழுதணுமா. ஓகே, இல்லைன்னா ஸ்ட்ரைக் மட்டும் பண்ணிடுங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் ஏதாச்சும் ஆன்சரை தப்பாக எழுதுனீங்கன்னா நிச்சயமாக கேன்சல்டு எழுதுங்க. ஓகே, ஒரு சின்ன வேர்டை வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது நாட் அ ப்ராப்ளம். ஏதாச்சும் நிறைய கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறது வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி கேன்சல்டுன்னு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அகெயின் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப லிமிட்டட். ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுக்கு ஆன்சர் வந்து 2 பேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் நம்ம அடித்தோன்னா நிச்சயமாக நம்மளுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயினாக இருக்கும், நம்மளுக்கு ஸ்பேஸ் பத்தாது. ஸோ அதனால அடித்தல் திருத்தலை தயவு செய்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா ப்ராக்டிஸ் தான். ஸோ உங்கள் டெஸ்ட் பேட்ச் ப்ராக்டிஸ்லேயே அந்த அடித்தல் திருத்தலை நீங்கள் குறைக்க நீங்கள் வந்து அதுக்கு ப்ராப்பராக ஃபாலோ மைண்ட்ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து அடித்தல் திருத்தலை கம்மி பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஃபைனலாக நீங்கள் கம்மி பண்ணிடுவீங்க. ஸோ மைண்ட்ஃபுல்லாக அதை வந்து நீங்கள் கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் தான் கேட்க போகிறீங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸில் எந்த ஒரு கொஸ்டின் இருந்தாலும் போடுங்க. we will be able to answer you. or in further videos ஏதாச்சும் பெரிய எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா further videosல பார்க்கலாம். Thank you.